துரோகம் செய்த மனைவி. துடிதுடித்து இறந்த தந்தை. 6 வருட பாசம் தீர்ப்பால் வந்த விபரீதம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. வணக்கம் மக்களே. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு தகப்பனோட பாசம் எவ்வளவு ஆழமானது, அந்த பாசத்தை பறிக்கும் போது ஒரு மனுஷனால வாழவே முடியாதுன்ற நிலைக்கு எப்படி தள்ளப்படுறான் அப்படின்றதுக்கு இப்ப சொல்ல போற இந்த ஒரு சம்பவம் தான் சாட்சி. சமீபத்துல சோசியல் மீடியா முழுக்க கேரளாவை சேர்ந்த ஒரு தனியார் பஸ் கண்டக்டரோட கதை தான் இப்போ ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. 6 வருஷமா பெத்த பையனை தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து வளர்த்த ஒரு அப்பா இன்னைக்கு நம்ம கூட இல்ல அப்படின்ற விஷயம் ரொம்பவே வேதனை அளிக்குது. என்னதான் நடந்துச்சு, ஏன் இந்த சோகம் அப்படின்றத பத்தி முழுசா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் குமிளியை சேர்ந்தவர் தான் ரஞ்சிஸ். இவங்க ஒரு சாதாரண குடும்பம் தான். தனியார் பஸ்ல கண்டக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. குடும்பத்தோட வறுமையை போக்குறதுக்காகவும் மனைவியோட எதிர்காலத்துக்கும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ரஞ்சிஸ் ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தாரு. அவங்களுக்கு ஒரு சின்ன அழகான ஆண் குழந்தையும் இருக்கான். மனைவிக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்குது. இதுக்கப்புறம் நமக்கு குடும்பத்துல கஷ்டமே கிடையாது, நல்லா வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு மனைவிய சார்ஜாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு ரஞ்சிஸ். நீ போய் தைரியமா வேலையை பாரு, குழந்தைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்ல வழி அனுப்பி வைக்கிறாரு. சார்ஜா போன சில மாசத்திலேயே மனைவியோட பேச்சு மாற ஸ்டார்ட் ஆகுது. ஆரம்ப காலத்துல தினமும் போன் பண்ணி மனைவியோட பேசிட்டு இருந்த ரஞ்சித், மனைவி ஒரு கட்டத்துக்கு மேல வாரத்துக்கு ஒரு டைம், மாசத்துக்கு ஒரு டைம் அப்புறம் போன் பண்றதே நிறுத்திட்டாங்க. ரஞ்சிஸுக்கு ஒரு பெரிய இடி மாதிரி ஒரு செய்தி வருது. சார்ஜாவுக்கு போன அவருடைய மனைவி அங்க வேறொரு நபரை மறுமணம் செஞ்சுட்டாங்க, செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்ற செய்தி தான் அவருக்கு வருது. விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா தான் வாழ்க்கையில இதுக்கப்புறம் மனைவி கிடையவே கிடையாதுன்னு ரஞ்சிஸ் ரொம்பவே கதறி அழுகிறாரு. ஆனா உடஞ்சு போயிடல. எனக்கு என் மனைவி முக்கியம் கிடையாது, என் பையன் தான் என்னோட உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்டிப்பா நான் நல்லபடியா வளர்ப்பேன் அப்படின்னு வாழ ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கு அடுத்த 6 வருஷங்கள் ரஞ்சிஷோட வாழ்க்கை முழுக்க அந்த சின்ன பையன் தான் உலகமா இருந்திருக்கான். காலையில கண்டக்டர் வேலை, ராத்திரியான சமையல், பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தந்தையாகவும் தாயாகவும் இருந்திருக்காரு. பையனுக்கு ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்தா கூட தூங்காம பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பையனை ரொம்பவே பாசமா வளர்த்திருக்காரு. இப்படி போயிட்டு இருந்த இவரோட வாழ்க்கையில தான் திடீர்னு அவங்களுடைய மனைவி ஊருக்கு திரும்பி வந்து குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. நீதான் என்னை விட்டு போயிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் குழந்தைய கொடுக்க மறுக்கிறாரு. 6 வருஷமா அம்மாவாவும் அப்பாவும் இந்த ரஞ்சித் எப்படி குழந்தைய கொடுக்க மனசு வரும்? இதனால அவங்களோட மனைவி கேரளால இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாங்க. குழந்தையோட உரிமை எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 வருஷமா கண்டுக்காம விட்டுட்டு இன்னைக்கு வந்து பையனை கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிஸ் நீதிமன்றத்துல கடுமையான சட்ட போராட்டத்தை நடத்தியிருக்காரு. 6 வருஷம் நான் தான் வளர்த்தேன், என்ன பிரிஞ்சு அவனால இருக்கவே முடியாது அப்படின்னு எவ்வளவோ எடுத்தும் சொல்லியிருக்காரு. ஆனா சட்டம் தாய்க்கு சாதகமா தீர்ப்பளிச்சிருச்சு. குழந்தைய தாய்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவும் கொடுத்துட்டாங்க. 6 வருஷமா தான் உயிருக்கு உயிரா நினைச்சு வளர்த்த அந்த பையன் இதுக்கப்புறம் அவர் கூட இருக்க மாட்டாரு அப்படின்ற எண்ணம் ரஞ்சிஸை ரொம்பவே உடைச்சு போட்டுருச்சு. மனைவியோட துரோகத்தை கூட தாங்கிக்கிட்ட அந்த தகப்பனால அவரோட மகனோட பிரிவை தாங்கிக்கவே முடியல. இதுக்கப்புறம் பையன் நம்ம கூட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனமுடைஞ்ச ரஞ்சிஸ் விஷம் குடிச்சு தற்கொலைக்கு ட்ரை பண்றாரு.
ரஞ்சித் விஷம் குடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் அவரை மீட்டு உள்ளூர்ல இருக்கக்கூடிய மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறமா தீவிர சிகிச்சைக்காக கோட்டயம் அரசு கல்லூரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு வாரமா உயிருக்கு போராடி கடைசியில அந்த தந்தை இறந்து போயிடுறாரு. எவ்வளவோ மரணங்கள் நம்ம பார்த்திருப்போம். தன்னுடைய மகனோட பிரிவை தாங்க முடியாம ஒரு வாரம் உயிருக்கு போராடி அந்த தந்தை பரிதாபமா இறந்த சம்பவம் தான் இப்ப ஒட்டுமொத்த இந்தியாவையுமே உலுக்கிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்றைய கிங் வைரல் நியூஸ்களை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிராமுக்கு கூடுதல் பணம் பெற உங்கள் லலிதா ஜுவல்லரி. சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரளுவோம், அமைப்பாய் உயர்வோம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.